இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நாடாளுமன்றை கலைக்க ரணில் முன்வைத்துள்ள நிபந்தனை. இந்தியாவின் 29வது மாநிலமாக மாறப்போகும் இலங்கை. சிங்கள பௌத்த பீடங்கள் அபாய அறிவிப்பு. அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது அவசியமானால் 113 எம்பிக்களின் கையொப்ப பட்டியலை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என கருத்து தெரிவித்த அரசியல்வாதிகள் குழுவிடம் அதிபர் ரணில் இதனை தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு 113 கையொப்பங்களை கொண்டுவர வேண்டும் என அதிபர் தெரிவித்த பின்னரும் அந்த செயற்பாடு நிறைவேற்றப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இதேவேளை அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ஷ அண்மையில் ஊடகம் ஒன்றுடனான நேர்காணலில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட எட்கா உடன்படிக்கை காரணமாக இலங்கை இந்தியாவின் 29வது மாநிலமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை என முத்தரப்பு சங்க ஒருமித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் மெதகொட அபயதிசதேரர் அறிவித்துள்ளார். பொருளாதார அரசியல் நெருக்கடியில் மீண்டும் சரி செய்ய முடியாத எட்கா போன்ற ஒப்பந்தங்களில் பொருளாதார மையங்களை விற்பது, அந்நிய ஆதிக்கத்திற்கு நாட்டை அடிபணியை செய்வது என அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கை அதிபரும் இந்திய பிரதமரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் பொருளாதார ஒருங்கிணைப்பின் 6 கருவிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. அவை நாணய ஒருங்கிணைப்பு, சுங்க ஒருங்கிணைப்பு, நிதி மற்றும் வரி கொள்கை ஒருங்கிணைப்பு, ஆற்றல் அமைப்பு ஒருங்கிணைப்பு, துறைமுகம் மற்றும் விமான நிலைய அமைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் புவியியல் ஒருங்கிணைப்பு போன்றவை அந்த செயற்பாட்டின் உச்சகட்டமே எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி அதெல்லாம் நடந்தால் இலங்கை இந்தியாவின் 29வது மாநிலமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இதற்கிடையில் இந்தியாவும் இலங்கையும் பிரிவினைவாத நிகழ்ச்சி நிரலின் முன்னேற்றத்தை எளிதாக்குவதால் 30வது மாநிலம் உருவாக்கப்படும் அபாயத்தை நிராகரிக்க முடியாது. இலங்கையின் சரித்திரம் மாத்திரமல்ல, தேரவாத சப்புத்த ஒழுங்கின் முடிவோடு இச்செயல்முறை முடிவடையும் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் குறிப்பிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது 18% அதிகரிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர்வரியினை குறைப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அரசாங்கத்தை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. அதன்போது தற்போதைய 18% பெறுமதி சேர்வரியை 3% குறைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதிய திட்டத்துடன் அரசாங்க வருவாயை உயர்த்துவதற்காக கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பெறுமதி சேர்வரி 18% அதிகரிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் பெறுமதி சேர்வரி 3% குறைக்கப்பட்டால் வரி வருமானம் 300 பில்லியன் ரூபாவால் குறையும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலையை தான் வெறுப்பதாக முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல்களை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியின் தலைவராக முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான நிகழ்வுகளில் பங்கேற்பதை தவிர்த்து தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான நிகழ்வுகளில் சந்திரிகா பண்டாரநாயக்க பங்கேற்றுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இலங்கை அரசியலின் தற்போதைய நிலையை தான் தற்போது வெறுப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் அரசியல் தொடர்பில் கருத்து வெளியிட எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தில் முதலில் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தனது தனிப்பட்ட கருத்து எனவும் கட்சியின் உத்தியோகபூர்வ கருத்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் சட்ட சிக்கல் இல்லை. முதலில் தேர்தல் நடத்துவது குறித்து தங்கள் கட்சியின் மூத்தவர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த மக்கள் அனைவரும் இறுதியில் கட்சியின் உத்தியோகபூர்வ கருத்துக்கு மதிப்பளிப்பார்கள் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள முதலாவது தேர்தல் தொடர்பில் அரசாங்க தலைவர்களுடன் கலந்துரையாடி நாட்டுக்கு அறிவிப்பேன் என முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலையின்படி எதிர்வரும் தேர்தலில் எவராலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கட்சி சார்பற்ற அமைப்பினால் கண்டி ஜார்ஜ் டி சில்வா பூங்கா முன்பாக மக்கள் புரட்சியை நோக்கி நிராயுதபாணியான கட்சி சார்பற்ற போராட்டம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் தேர்தலில் உங்கள் வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். இந்த நாட்டை அழித்து பார்ப்பனமற்ற அரசியல்வாதிகளுக்கு ஏமாறாமல் அரசியல்வாதிகளின் கடந்த கால தவறுகளை ஆராய்ந்து உங்கள் வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். நாட்டு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து மாற்றத்தை கோரியதாகவும், ஆனால் பெரும்பான்மையான மக்களால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தற்போது கற்பனை செய்து பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனது கட்சியின் லாபத்தை அதிகரிப்பதற்காக எந்த ஒரு மோசடிக்காரரையும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என வலியுறுத்திய பொன்சேகா தனது தரப்பிலிருந்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு எதிராக சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவை பதவியிலிருந்து நீக்கியதன் பின்னணியில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இருப்பதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். மேலும் முஸ்லிம் சமூகத்தினரே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கியதாகவும் அவர்களில் சிங்கள பௌத்த சக்திகள் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு எதிர்ப்பு போராட்டங்களின் போது புலனாய்வு பிரிவினர் தமது கடமைகளை சரியாக செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஒட்டுமொத்த பாதுகாப்புத்துறையும் வீழ்ச்சியடைந்துள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அதிபரால் நியமிக்கப்பட்டு மிக நெருக்கமான அதிகாரிகள் பலர் தமது பொறுப்புகளை புறக்கணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு மார்ச் 31 மெரிகானவில் உள்ள கோட்டாபய ராஜபக்ஷவின் வீட்டை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட போது தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய வீட்டில் இருந்தார். இதன்போது அவர்கள் இருவருக்கும் இடையில் தனிப்பட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. வீட்டின் அருகே போராட்டம் நடந்த சுமார் 150 பேர் வருவார்கள் என உளவுத்துறையினர் தகவல் வழங்கியிருந்தனர். ஆனால் அங்கு வந்தவர்களின் எண்ணிக்கை 2500க்கும் மேல் இருக்கும். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த கலவர தடுப்பு பிரிவினரை அழைப்பதிலும் தாமதம் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களை வெளியேற்றுவதற்கு பாதுகாப்பு படையினர் அரை மணித்தியாலம் தாமதப்படுத்தப்பட்டிருந்ததால் கோட்டாபய ராஜபக்ஷவை கொல்ல திட்டமிட்டிருப்பார்கள் என்று அவர் வெளிப்படுத்தியுள்ளார். மலேசியாவில் விசா இன்றி தங்கியிருந்த இலங்கையர்கள் உட்பட 158 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசிய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 83 ஆண்கள், 54 பெண்கள், 8 சிறுவர்கள் மற்றும் 3 குழந்தைகள் கைது செய்யப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இலங்கையர்களை தவிர இந்தோனேசியா, நேபாளம், மியான்மர், பங்களாதேஷ், சீனா, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களும் உள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா விசாவில் வந்துள்ளதாகவும் சிலர் ஒரு வருடத்திற்கும் மேலாக சட்டவிரோதமாக தங்கியிருந்து பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வருவது மலேசிய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.